சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும். இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங். ஒடுக்கப்பட்டவர்களின் தலைநிமிர்வுக்காக களத்தில் நிற்கிறோம் என்று எழுச்சி நாள் விழாவில் திருமாவளவன் பேசியிருக்கிறார். திருமாவளவன் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதாக நினைத்துக் கொண்டு சொந்த கதை பேசிக் கொண்டிருக்க அருகில் நின்ற ஒருவரோ அரை தூக்கத்தை மறைக்கப்படாத பாடுபட்டு தூங்கி வழியும் காட்சியும் வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும். இதற்கு பெயர் கன்வென்ஷனல் திங்கிங். வளர்ச்சியிலே, தொழில்நுட்ப வளர்ச்சியிலே புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த தொழிலை செய்ய வேண்டும் என்கிற நிலை இல்லாமல் இன்னும் ரயில் நிலையங்களில் கையால் மலம் மல்லுகிற மலம் மல்லும் தொழிலாளர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள். மலம் மல்லும் தொழிலாளர்கள் யார்? அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால அவங்க எல்லாம் அரசு ஊழியராக்குங்க, அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டுங்க, பென்ஷன் கொடுங்க என்று நாம் சொல்ல முடியுமா? குப்பை அள்ளுகிறவர்களை அப்படியே குப்பை அள்ளட்டும், அவர்களை அரசு ஊழியர்களாக்குங்கள், அவர்களுக்கு பென்ஷன் கொடுங்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? 13 நாட்கள் நடந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தில் முதலில் களத்திற்கு சென்றது நான் தான். அதற்கு பிறகுதான் சம்பந்தமில்லாதவர்கள் எல்லோரும் அங்கு போனார்கள். என்னையும் நான் சார்ந்திருக்கும் கூட்டணியையும் விமர்சிப்பதுதான் அவர்கள் நோக்கம் என்றெல்லாம் திருமாவளவன் இந்த விழாவில் அடித்து விட்டிருக்கிறார். என்னை யாராலும் தடுக்கவோ வளைக்கவோ விலை பேசவோ முடியாது. நீங்கள் நினைப்பது மாதிரி சராசரி மனிதர்கள் நாங்கள் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அது சரிதான். சராசரி மனிதர்களுக்கு இருக்கும் அளவு கூட வெட்கம், தன்மானம், மனிதாபிமானம், அறிவு என எதுவுமே திமுகவின் கூட்டணியில் இருக்கும் விசிகாவிற்கு இருக்குமா என்பது சந்தேகம்தான் என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது.